அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 8ல் விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு. ஓகேவா? விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கில் ரொம்ப முக்கியமான இடம் வந்து பாளையக்காரர்களுக்கு உண்டு. பாளையக்காரர்களை பற்றி இது நம்மளுடைய 4வது வீடியோ. ஓகேவா? கட்டபொம்மன் பார்க்க இருக்கும். சரியா? வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகம். வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்ம சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பழக்கமான ஒரு பேர் இது இல்லையா? பார்க்கலாமா? வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகம் 1790 1799 வரைக்கும். சரியா? வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர். சரியா? ஜேம்ஸ் லண்டன் காலின் ஜான்சன். சரியா? ஃபஸ்ட்டு இவங்க 2 பேருமே அமைதியை விரும்பும் மனிதனாகத்தான் கட்டபொம்மன் நினச்சாங்க. ஏன் அப்படி நினைக்கணும்? பாஞ்சாலங்குறிச்சி சேரவே இல்லை பூலித்தேவன் உருவாக்கின கூட்டமைப்பில் இல்லையா? பூலித்தேவன் இந்தியாவிலேயே முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்தவர். அவரை பற்றி நம்ம போன கிளாஸில் பார்க்கணும். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பாருங்கள். சரியா? அவர் ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறார். ஆனால் பாஞ்சாலங்குறிச்சி சேரவே இல்லை. வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த கூட்டமைப்பில் இணையவில்லை. ஸோ இதன் அடிப்படையாக வைத்து இவங்க 2 பேருமே அமைதியை விரும்பும் மனிதர் தான், நம்மளை எதிர்க்க மாட்டார் அப்படின்ற மனப்போக்கில் தான் இருந்திருப்பாங்க. சரியா? ஆனால் காலம் மாறுது. பஞ்சத்தின் விளைவாக மோதல் போக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. சரியா? பஞ்சம் ரொம்ப தலைவிரித்து ஆடுது. சரியா? அதனால் வரியை செலுத்த முடியாமல் போகிறதால பிரச்சனைகள் உருவாகுது. அது எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். 1791 கம்பெனிக்கும் ஆற்காடு நவாபிற்கும் ஏற்பட்ட உடன்படிக்கையின்படி வரி வசூலிக்கும் உரிமையை கம்பெனி பெறுகிறது. சரியா? இதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களின் வரி வசூல் செய்வதற்காக படைகளை பயன்படுத்துகிறாங்க மற்றும் பாளையக்காரர்களை அவமானப்படுத்துகிறாங்க. சரியா? வரி வசூலிக்கணும்னு வந்தவன் போய் வரி கூடுறான்னு நியாயமாக கேட்டு வாங்காமல் பாளையக்காரர்களை அவமானப்படுத்துறதுமா அல்லது படைகளை அனுப்பி வரி வசூலிப்பதுமான போக்கை கடைபிடிக்கிறாங்க. சரியா? இந்த போக்கு கட்டபொம்மனை கோபமடைய செய்யுது. சரியா? 60 தலைமுறைகளாக நாங்கள் வாழ்ந்த நிலத்தில் நேற்று வந்த பசங்க இந்த குதிக்கிறீங்களாடான்ற ஒரு கோபம் வந்துடுது இல்லையா? அதுக்கப்புறம் வீரபாண்டியபுரம்னு ஒரு ஊர் இருக்குங்க. அது இன்றைய ஒட்டப்பிடாரம்னு சொல்கிறாங்க. சரியா? திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கு இல்லையா ஒட்டப்பிடாரம். வீரபாண்டியனுடைய பூர்வீகத்தை பற்றி சொல்லுது. வீரபாண்டியபுரம் இன்றைய ஒட்டப்பிடாரம். சரியா? ஜெகவீரராம பாண்டியன் நாயக்க வம்சம். அவரிடம் அமைச்சராக பணிபுரிந்தவர் தான் பொம்மு என்கிற கெட்டி பொம்மு. சரியா? வீரபாண்டியனிடம் ஜெகவீரராம பாண்டியனிடம் அமைச்சராக பணிபுரிந்தவர்கள். இந்த கெட்டி பொம்மு தான் பொம்மு வம்சத்தில் வந்த முதல் கட்டபொம்மன் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். இந்த கெட்டி பொம்முன்றது தான் காலப்போக்கில் கட்டபொம்மன் மாறி இருக்கு. சரியா? ஒட்டப்பிடாரத்தில் ஜெகவீரராம பாண்டியனிடம் அமைச்சராக பணிபுரிந்த பொம்மு என்கிற மரபை சேர்ந்தவர் தான். சரியா? கட்டபொம்மனோட பூர்வீகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெல்லாரி, ஆந்திரா. சரியா? அவரோட பூர்வீகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்தவர் தான். சரியா? பொம்மு மரபில் வந்த முதல் கட்டபொம்மன் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். சரியா? இப்போ வரி வசூலிக்கும் உரிமையை கம்பெனி பெற்றுக்கொண்டுதா? 1798 நிலவரி 3310 பக்கோடா நிலுவைத் தொகையாக இருக்குது. யாருக்கு? நம்ம கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய வரித்தொகை 3310 பக்கோடா நிலுவையில் இருக்குது. சரியா? பக்கோடாங்கிறது ஒன்றும் இல்லை, தங்க நாணயம். பக்கோடாங்கிறது நாணயம். இது விஜயநகர பேரரசு காலத்தில் அறிமுகமானது. சரியா? 2024 குரூப் 4 கொஷனில் கூட இதை பற்றி ஒரு கேள்வி வந்தது.
விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஷ் நாணயம் பக்கோடா என்று அழைக்கப்பட்டது. ஓகேவா? தங்கம். சரியா? தங்க நாணயங்கள் தான் பக்கோடா என்று அழைக்கப்படுகிறது. பக்கோடானா தங்க நாணயம். பக்கோடாவுக்கு தமிழில் வாராங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? பக்கோடா, தங்க நாணயம், வாராங்கல், இது மூணுமே ஒரே இதுதான். தமிழில் வாராகன். சரியா? பக்கோடாவுக்கு தமிழில் என்ன? வாராகன். சரியா? ஸோ இந்த 3310 பக்கோடா நிலுவை இருக்கிறதால அதை வசூலிக்கிறதுக்காக நியமிக்கப்படுறவர் தான் ஜான்சன். சரியா? ஸோ அதை வசூலிக்கிறதுக்காக 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் தன்னை சந்தித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஜாக்சனுக்கு அறிக்கை அனுப்பப்படுது. சரியா? நீ இவ்வளோ மிச்சம் வச்சுருக்க, நீ வந்து உடனே என்னை பாரு இந்த தேதியிலன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து கட்டபொம்மனுக்கு போகுது. சரியா? இது போன உடனே கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய பகுதிகளில் வந்து ஜாக்சனை சந்திக்க முயற்சி பண்ணுறாரு. சந்தித்து அவருடைய நிலைமையை எடுத்து சொல்கிறதுக்காக. ஆனால் ஜாக்சன் வந்து சந்திக்கலை. நான் உன்னை எங்கே வர சொன்னேன்? ராமநாதபுரத்துக்கு இந்த தேதியில் வந்து சந்திக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். நீ வந்து இஷ்டத்துக்கு நீ வந்தேன்னா நான் உன்னெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறார். யார்? ஜாக்சன். சரியா? மறுத்துடுறோடனே அதுக்கப்புறம் கடைசியாக 1798 செப்டம்பர் 19 ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்திக்கிறார், அவர் அனுமதி கொடுத்ததின் பேரில். சரியா? சந்தித்து பேசிகிட்ருக்காரு. சந்தித்து பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு 3 மணி நேரம் வந்து கட்டபொம்மனை நிற்க வைக்கிறாங்க. ஜாக்சனை பார்க்குறதுக்கு முன்னாடி கட்டபொம்மன் ஜாக்சன் முன்னணியில் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டார். எவ்வளோ திமிரு பாருங்க இல்லையா? 3 மணி நேரம் நீ வெளியே நில்லு, அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்குறேன்ற இதுவில் அவரை 3 மணி நேரம் காக்க வச்சுருக்காங்க. எவ்வளோ கோபம் வரும் இல்லையா? சரின்னு வேறு வழி இல்லாமல் நின்றுட்டுருக்கார். நின்றுட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? என்னப்பா எவ்வளோ வரி பேலன்ஸ்க்குது, என்ன தான் பண்ணினுக்கிற நீ அப்படின்னு கேட்குறாரு. அப்போது 1080 வாராகன் மட்டுமே பாக்கி இருந்தது. ஓகேவா? நான் எல்லாத்தையும் செலுத்திட்டேன். நீங்கள் சொல்லக்கூடிய எவ்வளோ 3310 பக்கோடாலாம் கிடையாது, 1080 பக்கோடா தான் இருக்குது. பகோடானா என்னன்னு சொன்னோம்? பகோடானா சாப்பிட்ற பக்கோடா இல்லை, பக்கோடா. ஓகேவா? அது ஒரு தங்க நாணயம். சரியா? அதோட தமிழ் தான் வாராகன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுதான் 1080 வாராகன் மட்டுமே பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரியா? சொல்லி இந்த பஞ்சம் இதெல்லாம் காரணத்தினால இவ்வளோ தான் நிலவு இருக்குது, நான் அதை சீக்கிரமாகவே செலுத்திடுறேன்னு சொல்கிறார். சரியா? ஆனால் இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமும் ஜாக்சனுக்கு வந்து ஏதோ ஒரு ஈகோ இருக்குது. சரியா? அவன் கட்டபொம்மனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து எடுக்கிறார். கட்டபொம்மனை கைது செய்ய முற்படுறார். யார்? ஜாக்சன். சரியா? அது சூழ்நிலையை வந்து கட்டபொம்மன் உணர்றாரு. பேசிகிட்டே இருக்கும்போது காவலாளிகள் சுற்றி வருகிறார்கள் என்றால் ஏதோ நடக்க இருக்கிறதாக கட்டபொம்மன் உணர்ந்துடுறார். சரியா? திடீர்னு அங்கேருந்து தப்பி செல்ல முயற்சிக்கிறார். யாரோட? தன்னுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம். சரியா? கட்டபொம்மன் எங்கே போனாலும் சிவசுப்பிரமணியம் அவருடைய அமைச்சர் வந்து கூடவே தான் போவார் இல்லையா? சூழ்நிலை வந்து அகெயின்ஸ்டாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அமைச்சர் சிவசுப்பிரமணியோட தப்ப முயற்சிக்கிறாரு. ஓகேவா? அந்த டைமில் கட்டபொம்மனுடைய தம்பி இருக்கார் இல்லையா, ஊமத்துறை, அவர் வந்து கோட்டைக்குள்ளே வந்து கட்டபொம்மன் தப்பிக்க வந்து உதவுறாரு ஆட்களோடு வந்து. அவர் ஆட்களோட உள்ளே வந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அங்கே சில பேர் வாசலில், கோட்டையின் வாசலில் சில பேர் கொல்லப்படுறாங்க. அதில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தோன்னா லெப்டினன்ட் கிளார்க். சரியா? லெப்டினன்ட் கிளார்க் வந்து கொல்லப்படுறார். கம்பெனி லெப்டினன்ட்னால் ஒரு இராணுவத்தில் ஒரு முக்கியமான ஆள் மாதிரி வச்சுக்கோங்களேன். லெப்டினன்ட் வந்து கொல்லப்படுறாரு. ஊமத்துறையும் கட்டபொம்மனும் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்படுறார். எங்கே? அங்கே ராமநாதபுரத்திலே கைது செய்யப்படுறார். சரியா? அங்கேருந்து தப்பிச்சவர் நம்ம நேராக போய் மெட்ராஸ் குழுக்கிட்ட மெட்ராஸுக்கு வந்து தகவல் அனுப்புகிறார். இந்த மாதிரி ஜாக்சன் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு,
தவறான செயல்களில் ஈடுபடுகிறார்னு சொல்லிட்டு மெட்ராஸுக்கு தகவல் தெரிவிக்கிறார். மദ്രാஸ் ஆட்சிக்குழுவிற்கு தெரிவித்தார். சரியா? இங்கே நடந்தது எல்லாத்தையும் 3 மணி நேரம் நிற்க வச்சது. நான் இவ்வளோ வாராகன்னு செலுத்திட்டேன், இவ்வளோ தான் இருக்குது, அது என்னுடைய சூழ்நிலை காரணமாக கட்ட முடியல, ஆனால் இவர் இப்படிலாம் நடந்துக்கிறாரு, என் மேலே எந்த குற்றச்சாட்டுகளும் இன்றி என்னை கைது செய்ய முற்பட்டார் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறார். சொன்ன உடனே அப்போதைய ஆளுநர் இருந்தவர் எட்வர்ட் கிளைவ் இருந்தார். அவர் ஒரு குழுவை உருவாக்குறார். ஓகேவா? 3 நபர்கள் கொண்ட குழு. வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓர், ஜான் காசாமேஜர். சரியா? இவங்க 3 பேர் நியமித்து அது என்னென்னு விசாரிங்கன்னு சொல்லிட்டு எட்வர்ட் கிளைவ் வந்து உத்தரவு போடுறார். அதே மாதிரி இந்த 3 குழுவிடம் கட்டபொம்மன் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அறிக்கை வந்தது. இதுக்கு நடுவில் சிவசுப்பிரமணியம் வந்து விடுவித்தும் ஜான்சனை பணி இடைநீக்கம் செய்தும் ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் உத்தரவிடுறார். அவருக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. என்ன பண்ணுறாரு? ஒரு 3 பேர் குழு உருவாக்கிறார். யார் யார்? வில்லியம் ப்ரவுல், வில்லியம் ஓர், ஜான் காசாமேஜர். இவங்க 3 பேர் முக்கியமானவங்க. சரியா? கொஸ்டின் பார்ட். சரியா? இவங்க 3 பேர் குழு நியமிச்சிட்டாரு. ஆனால் அது வரைக்கும் அவர் திரும்பி அவர் பவரில் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செஞ்சிடறாரு. அவர் அரெஸ்ட் பண்ண சிவசுப்பிரமணியனும் விடுவித்துறார். யார்? எட்வர்ட் கிளைவ், ஆளுநர். சரியா? இப்போது 1798 டிசம்பர் 15 கட்டபொம்மன் குழுவை சந்திக்கிறார். ஸோ அப்போ தான் வந்து சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. 1798 குழுவை சந்திக்கிறாரு. ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கமும் செய்யப்படுறாரு. அவர் சென்று இது எல்லாத்தையும் சொல்கிறாரு. எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் சரி, கட்டபொம்மன் மேலே தப்பு இல்லை அப்படின்ற முடிவுக்கு குழு வந்துடுது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் மிச்சம் இருக்கிற 1080 வாராகனை செலுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. போயிட்டு அங்கே கொடுத்தோடனே ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்படுறார். சரியா? ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அந்த இடத்துக்கு லூஷிங்டன்னு ஒரு புதிய அதிகாரியை நியமிக்கிறாங்க. சரியா? புதுசாக வந்தவர் யார்? லூஷிங்டன். 1080 பொக்கோடாவையும் கட்டபொம்மன் செலுத்துறார். சரியா? ஆனால் இது கட்டபொம்மனுடைய மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம அவமானப்பட்டது அவரால் ஜீர்ணிக்க முடியல. அவ்வளோ கோபம் உள்ளே இருக்குது. இந்த கோபத்தில் இருக்கும்போது தான் திண்டுக்கல் கோபால நாயக்கர், ஆனைமலை எத்துல் நாயக்கர், மருது பாண்டியர், சரியா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி நிற்கிறாங்க. யார்? திண்டுக்கல் கோட்டை கோபால நாயக்கர். இவர் தான் யார்? நம்ம வேலுநாச்சியாருக்கு 8 ஆண்டு காலம் அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்தவர். சரியா? ஆனைமலை எத்துல் நாயக்கர், மருது பாண்டியர், இவங்க 3 பேர் சேர்ந்து தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. சரியா? அதாவது மருது பாண்டியர் தான் இதை உருவாக்கியிருப்பார். மருது பாண்டியர்கள். சரியா? திருச்சிராப்பள்ளி அறிக்கையும் தயார் செய்யப்பட்டிருக்கும். சரியா? இந்த திருச்சிராப்பள்ளி அறிக்கை பற்றி விரிவாக நம்ம மருது பாண்டியர்களை பார்க்கலாம். இப்போ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. திருச்சிராப்பள்ளி அறிக்கை வெளிவருது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அந்த ஒரு ரிவிஷனுக்காக தான். சரியா? கட்டபொம்மு ஆர்வத்துடன் இதை இணைகிறார். இவங்க இந்த கூட்டமைப்பு வந்து கட்டபொம்மனுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்குது. இவங்க கூட போய் நம்ம இணையலாம், நமக்கு 1000 தான் இருந்தாலும் நம்மளுடைய மூதாதையர் வாழ்ந்த இறையாண்மை மிக்க அரசாக நம்ம திகழ்ந்தோம், இன்றைக்கி கண்டாங்கட்டெலாம் போய் கை கட்டி நிற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு, விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி கட்டபொம்மன் வந்து இந்த கூட்டமைப்பில் வந்து இணைகிறார். சரியா? கட்டபொம்மனும் மருது பாண்டியரும் சந்திக்க போகிறதா லூஷிங்டனுக்கு தகவல் போது இவங்க 2 பேரையும் சந்திக்க விடாமல் தடுக்கிறதுக்காக லூஷிங்டன் வந்து நிறைய முயற்சிகளை செய்தார். ஆனால் அந்த முயற்சிகளையும் மீறி மருது பாண்டியர்களும் சின்ன மருது பெரிய மருதுவும் கட்டபொம்மனும் சந்தித்து இணைந்து நாம் பயணிக்கிறோம் அப்படின்னு முடிவு எடுத்துடுறாங்க. சரியா? உட்காந்து பேசி பார்த்துக்கலாம், இனிமேல் நம்மளா அவங்களான்னு பார்த்துடணும், நம்ம இருக்கணும் இல்லை அவங்க இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு பேசி முடிவு எடுத்துடுறாங்க. முடிவு எடுத்ததுக்கப்புறம் கட்டபொம்மன் சிவகிரி பாளையக்காரரும் இணைக்க முயற்சிக்கிறார். சிவகிரின்றது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. சரியா? சிவகிரி வந்து ஒரு முக்கியமான மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாளையம். சரியா? அங்கே இருந்து
மறைந்திருந்து போர் தொடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியான இடம் சிவகிரி. சரியா? அந்த கொரில்லா போர் முறையை நம்ம படிச்சிருப்போம். மராத்தியர்கள் ஆரம்பித்து தீரன் சின்னமலை வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இந்த சிவகிரின்றது அப்படிப்பட்ட ஒரு இயற்கையாகவே அமைந்த இடம். அந்த இடம் நம்ம கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நம்ம அப்படி கூட தாக்குதலை தொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் கட்டபொம்மன் சிவகிரி பாளையக்காரரை இணைக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாரு. ஆனால் சிவகிரி பாளையத்துக்காரர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். வேணாம், நான் ஆங்கிலேயர் வரி கொடுத்துட்ருக்கேன், நான் உங்கள் கூட்டமைப்பெல்லாம் இணைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம கட்டபொம்மனுக்கோ சிவகிரி பாளையத்தை நோக்கி முன்னேறாரு தன் படைகளுடன். சரியா? அப்படி படைகளோட முன்னேறும் போது சிவகிரி பாளையத்துக்காரன் கம்பெனிக்காரனுக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்கான் இல்லையா? இப்போ கட்டபொம்மன் அவனை மிரட்டி அங்கே சேர சொல்கிறான். அப்படின்னும் போது அவன் மறுக்கிறான். அவன் மிரட்டியும் அவன் கம்மன் தானே இருக்கான், நமக்கு வரியும் கொடுத்துட்ருக்கான். அப்போ அவன் மேலே தாக்குதல் வந்தால் அது நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு ஆங்கிலேயர் நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன, அவன் சிவகிரி பாளையத்தை எதுக்கல, அவன் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளை தான் அட்டாக் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு அவங்க கம்பெனி படையை சிவகிரி பாளையத்துக்கு ஆதரவாக கொண்டு வராங்க. ஸோ 1799 வெள்ளையங்கிரி பிரபு மேஜர் பானர்மேன் தலைமையின் படையை திருநெல்வேலிக்கு அனுப்புகிறார். ஏன்? சிவகிரி பாளையத்து மேலே கட்டபொம்மன் தாக்க முற்படுறார் இல்லையா? அது நடக்கக்கூடாது. ஏன்னா சிவகிரி நமக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ சிவகிரி மேலே யாராவது தாக்குதல் தொடுத்தா அது யாராக இருந்தால் நீங்கள் திருப்பி தாக்குதல் தொடுங்க அப்படின்றதுக்காக வெள்ளையங்கிரி மேஜர் பானர்மேன் தலைமையில் திருநெல்வேலிக்கு படையை அனுப்பிச்சி வச்சுருக்கார். ஓகேவா? கட்டபொம்மன் முன்னேறி போனவர் திடீர்னு பழையாறு, ஓகேவா, 1799 ஜூன் 1 பழையனாறு என்ற இடத்துல மருது சகோதரர்களுடன் கட்டபொம்மன் ஆலோசனை மேற்கொள்கிறார். சிவகிரியை நோக்கி போகிறப்பா அது வேணாம், வெள்ளையங்கிரி அங்கேருந்து ஆள் அமைச்சிருக்கான், நீ ஒன்றும் பண்ண வேணாம், இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருப்பி அனுப்பிச்சிடுறாரு கட்டபொம்மனை. ஸோ கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி திரும்பிடுறாரு. திரும்பின உடனே கம்பெனி நிர்வாகத்துக்கு விஷயம் போகுது. ஓகேவா? இனி கட்டபொம்மனை விடக்கூடாது, நீங்கள் கட்டபொம்மனை என்னான்னு பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. யார்? வெள்ளையங்கிரி. ஓகேவா? கட்டபொம்மன் கூட்டமைப்பின் தலைவராகவும் நின்றுறார், தலைவராகவும் ஆயிடுறார். தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தன்னுடைய நிதி ஆதாரத்தை முன்னிறுத்தி தலைவராகவும் ஆயிடுவார். சரியா? 1799 செப்டம்பர் 1 கட்டபொம்மனை சரணடைய நிபந்தனை ஒன்று ஆங்கிலேயர்களிடமிருந்து வருது. ஓகேவா? 1799 செப்டம்பர் 1 இந்த மாதிரி சரணடைஞ்சிருப்பா. ஓகேவா? நீ இந்த மாதிரி அரசுக்கு எதிராக செயல்படுறன்னு தகவல்லாம் இருக்குது, இனிமேல் உன்னை நாங்கள் வெளியில் விட முடியாது, நீயா சரணடைஞ்சிரு, இல்லைன்னா உன் மேலே போர் தொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை வருது. அதுக்கு நம்மால் பாருங்கள் நெக்கிலா நல்ல நாள் பார்த்து விட்டு சரணடைந்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு நெக்கலாக ஒரு பதில் அனுப்புகிறார். என்ன, நல்ல நாள் பார்த்து விட்டு வருகிறேன் அப்படின்ட்டு. ஏற்கனவே கடுப்பில் இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? பானர்மேன் இன்னும் காண்டாயிட்டார். காண்டா என்ன பண்ணுறாரு? மேஜர் பானர்மேன் 1799 செப்டம்பர் 5 முழு படையும் பாஞ்சாலங்குறிச்சி கொண்டு நிறுத்தினார். மொத்த படையும் கூட்டிகிட்டு பாஞ்சாலங்குறிச்சியை சுற்றி நிற்க வச்சிட்டார், முடிச்சிடலான்ட்டு இல்லையா? நிற்க வச்சுட்டு ராமலிங்கர்னு ஒருத்தனை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடைய கேட்குறார். ராமலிங்கம்னு ஒருத்தனை ஒன்று அனுப்புகிறான். ராமலிங்கர் போய் கட்டபொம்மா இந்த மாதிரி பானர்மேன் வந்திருக்காரு, சரணடைய சொல்கிறாரு உங்களை அப்படின்னு சொல்கிற மாதிரி தகவல் சொல்ல போகல. அவர் ஆக்சுவலாக உள்ளே போய் உழவு பார்க்குறாரு, யார் யார் எங்கெங்கே இருக்கா, எப்படி இருக்குது அந்த கோட்டை அப்படின்னு உழவு பார்க்கறதுக்கு தான் போயிருக்காரு. ஓகேவா? ஆனால் பேர் தூது இல்லையா? ரகசியமாக எல்லாத்தையும் கவனிச்சிட்டு பானர்மேன்கிட்ட சொல்கிறார். பானர்மேன் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வியூகத்தை வகுத்து தாக்குதல் ஆரம்பிக்கிறார். தாக்குதல் ஆரம்பித்த உடனே ஈடு கொடுக்க முடியாமல் இப்போ கட்டபொம்மனோட படையும் கோட்டையை விட்டு வெளியேறிட்டுருக்கு. அந்த டைமில் கோலார்பட்டி அல்லது கல்லர்பட்டி சொல்லுவாங்க, அந்த இடத்துல சிவசுப்பிரமணியன் கைது செய்கிறாங்க.
படைகளும் தகர்த்தெறியப்படுது. கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போகிறார். சரியா? கொல்லர்பட்டி அல்லது கல்லர்பட்டின்ற அழைக்கப்படக்கூடிய இடத்துல சிவசுப்பிரமணியனை கைது செஞ்சிடறாங்க. ஆனால் கட்டபொம்மனை பிடிக்க முடியல, தப்பிச்சு புதுக்கோட்டைக்கு போயிடுறாரு. சரியா? தப்பிச்சு புதுக்கோட்டைக்கு போயிடுறாரு. எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் அழைக்கப்பட்டார் கட்டபொம்மன். சரியா? புதுக்கோட்டைக்கு போகிறாரு, அங்கே காட்டி கொடுத்துட்றாங்க. யார்? எட்டயபுரம் மன்னரும் புதுக்கோட்டை மன்னரும் சேர்ந்து கட்டபொம்மனை காட்டி கொடுத்துட்றாங்க. சரியா? சிவசுப்பிரமணியம் செப்டம்பர் 13 நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்படுறார். யார் சிவசுப்பிரமணியம்? கட்டபொம்மனுடைய அமைச்சர். சரியா? அவர் செப்டம்பர் 13 நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்படுறார். ஓகேவா? கண்டிப்பாக அதெல்லாம் வரக்கூடிய கொஸ்டின்ங்க. ப்ரீவியஸ் இயரில் 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. சரியா? யார் எந்த இடத்துல எந்த வருஷத்தில் எந்த நாளில் தூக்கிலிடப்பட்டாங்க அப்படிங்கிறது. சரியா? சிவசுப்பிரமணியம் செப்டம்பர் 13 நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். சரியா? 1799 அக்டோபர் 16 கயத்தாறில் புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார் கட்டபொம்மன். சரியா? கட்டபொம்மன் எப்போ தூக்கிலிடப்படுறார்? 1799 அக்டோபர் 16 கயத்தாறில் தூக்கிலிடப்படுறாரு, புளிய மரத்தில். சரியா? அந்த டைமில் தான் நம்ம வந்து சிவாஜி படம்லாம் வந்துருக்கு, கட்டபொம்மன் அங்கே தான் கேட்பார் அந்த புகழ்மிக்க வசனம். சரியா? ஊமத்துறையனுடைய இயற்பெயர் வந்து குமாரசாமி. சரியா? ஊமத்துறை வந்து கட்டபொம்மனோட தம்பின்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஊமத்துறையோட இயற்பெயர் குமாரசாமி. சப்பாநாயக்கன் என்கிற செவத்தையாவும் கட்டபொம்மனுடைய தம்பி தான். சரியா? ஊமத்துறை செவத்தையான்னு நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். ஊமத்துறையோட இயற்பெயர் குமாரசாமின்றதும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இதுவும். சப்பாநாயக்கர் அல்லது செவத்தையா. சரியா? இவங்க 2 பேரும் கட்டபொம்மனின் தம்பிகள். இவங்க பின்னால் மருது பாண்டியர்களோட இணைகிறாங்க. சரியா? அதை நம்ம மருது பாண்டியர்கள் பார்க்கும்போது பார்க்கலாம். சரியா? இத்தோட கட்டபொம்மன் முடிவடையுது. ஓகேவா? நான் எல்லா பாயிண்ட்ஸையும் கொடுக்கல, இதுதான் தேவைப்படுற பாயிண்ட்ஸ். சரிங்களா? இதுவே போதுமானதாக இருக்கும். அடுத்து நம்ம மருது பாண்டியர்கள் பார்க்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.